கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையத்தின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம் தொடர்ச்சியாக அன்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பு கூறுகிறவர்கள் யார் அன்பு கூற வேண்டும், எப்படி அன்பு கூறுவோம், அன்பு கூறுவர்களுக்கு என்ன நடக்கும் என்பது குறித்து தான் நாங்கள் தியானித்து வருகிறோம். இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களை கர்த்தர் சிட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். 3வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் அவரிடத்தில் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஆமென். நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகளை அன்பு கூறுகிறோம், அந்த பிள்ளை ஒரு தவறு செய்யும் பொழுது, ஒரு பிள்ளையான வழியில போகும் பொழுது என்ன செய்கிறோம், சரியான வழியில வரும்படியா அந்த தவறை திரும்பவும் செய்யாமல் இருக்கும்படி நாம் சிட்சிக்கிறோம். அதுபோலவே நம்முடைய ஆண்டவரும் கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மளை நேசிக்கிறார். அப்படி ஜீவனை கொடுத்து நேசிக்கிற ஆண்டவர் எந்த விதத்துல நாங்கள் தவறி போய்விடாதபடி, நாம வழி தவறி போய்விடாதபடிக்கு, நாங்கள் தடம்புரணி மாறி போய்விடாதபடிக்கு அவர் என்ன செய்கிறார், எங்களை சிட்சிக்கிறார். எதுக்காக சிட்சிக்கிறார்? நாங்கள் அவருடைய வழியில நடக்கும்படி, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படிக்காகவே அவர் என்ன செய்கிறார், எங்களை அன்பு கூறுகிறவர் மேலே அவருடைய சிட்சையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாங்க பார்க்கும் பொழுது உபாகமம் புத்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகள் நடந்து அவருக்கு பயப்படும்படி அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவா என்று சொல்றார். ஆகவே நான் பாருங்க பிரியமானவர்களே, நாம் அவருடைய கற்பனைகளை நடக்காமல் அவருடைய வழிகளை விட்டு விலகி போகிற பொழுதுதான் ஆண்டவர் நினைச்சார் அவருடைய வழிகளை நம்ம வரும்படி, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும் அவர் நினைச்சார். ஒரு தகப்பன் புத்திரனை சிட்சிக்கிறது போல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளை சிட்சிக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எதுக்காக அவர் சிட்சிக்கிறார் என்றால், நாம் அவருடைய வழியை விட்டு விலகி போகக்கூடாது. எதுக்காக நம்ம சிட்சிக்கிறார்? அவர் நாம் அப்படியும் அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்க வேண்டும், செவி கொடுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்முடைய ஆண்டவன் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மளை சிட்சிக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவருடைய பிள்ளைகளே, எபிரேயர் புத்தகத்திலே அங்கே சொல்லுகிற ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார், தாம் சேர்ந்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக நீ நடத்துகிறார். தகப்பன் சிட்சையாக புத்திரன் உண்டோ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பார்க்கணும். 10ஆம் வசனம், அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ நம்முடைய பரிசுத்தருக்கு தாம் பங்குள்ளவர்களாக பொருட்டு, தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக பொருட்டு, நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும்படி பாருங்க பிரியமானவர்களே, அவருடைய அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல் நாம் பரிசுத்தராக இருக்கும்படி, பரிசுத்தத்தை நாம் பங்குள்ளவர்களாகும்படிக்கே அவர் எங்களை சிட்சிக்கிறவராக இருக்கிறாகவே நாம் சிட்சையை அற்பமாய் எண்ணாமல், சிட்சிக்கிற தேவன் எங்களை சிட்சிக்கும் பொழுது நாங்கள் மனத்தாழ்மையாய் அவருடைய சமூகத்துக்கு வந்து எங்களை தாழ்த்தி அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய், அவருக்கு ஏற்றவர்களாய், அவருக்குரியவர்களாய் வாழ ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு நிச்சயமாக கிருபை செய்வார். ஆகவே சிட்சை அற்பமாய் எண்ணாதபடி சிட்சிக்கும் பொழுது மனம் திரும்பி குணப்படுவோம். கர்த்தர் தான் உங்களை ஒவ்வொரு ஆசிரியத்தை நடத்துவாராக. God bless you all.